ஒன் இந்தியா நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டு, அதாவது குறிப்பாக 1967ஆம் ஆண்டு தேர்தல் தொடங்கி அடுத்தடுத்த தேர்தல் வரலாறை பற்றி தான் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு காணொலியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1967ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் பற்றின ஒரு காணொலி. தமிழக வரலாற்றில் ஒரு திருப்புமுனை தேர்தலாக மாறியது அந்த ஆண்டு. அது எப்படி சாத்தியமானது? சுதந்திரத்துக்கு போராடிய காங்கிரஸை விட்டுட்டு திமுகவை தமிழக மக்கள் ஏன் தேர்வு செஞ்சாங்க? ஆயிரத்து 1967ஆம் ஆண்டு நெருங்கினப்போ தமிழக அரசியல் களம் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்துச்சு. தேர்தல் களத்திற்கென இந்திய தேசிய காங்கிரஸ், திமுக, சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், நாம் தமிழர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி பல கட்சிகள் தயாராக இருந்துச்சு. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் 1964 ரெண்டாக பிரிஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே மார்க்சிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்படி 2 பிரிவாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவிலிருந்து பிரிந்து வந்த ஈவி.கே. சம்பத் தான் ஆரம்பித்த தமிழ் தேசிய கட்சி 1964லேயே காங்கிரஸோட இணைச்சிருந்தார். 1962 காங்கிரஸ் வெற்றி பெற்று காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவர் பதவி விலகி கட்சி பணிக்கு சென்று விட பக்தவச்சலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு பக்தவச்சலத்தின் ஆட்சி காலத்தில் விமர்சனத்துக்குரிய பல விஷயங்கள் நடந்துச்சு. 1965 இந்திய ஒரே ஆட்சி மொழி ஆக்குறதை எதிர்த்து திமுக நடத்திய போராட்டம் காங்கிரஸுக்கான எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமாக மாறிடுச்சு. 1937ஆம் ஆண்டோட இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமாக இருந்த ராஜாஜி இந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையாக முழங்கினார். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாடியே 1964 தமிழ்நாடு முழுக்க அரிசிக்கு நிலவிய தட்டுப்பாடு மக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த தேர்தலை பக்தவச்சலம் தலைமையில் எதிர்கொண்டா படுதோல்வி உறுதி அப்படின்றத காமராஜர் புரிஞ்சுக்கிட்டார். அதன் காரணமாக மீண்டும் மாநில அரசியலை தீவிரமாக ஈடுபட முடிவு செஞ்சார். ஆனால் திமுக இந்த முறை வாய்ப்பை தவற விட தயாராகவே இல்லை. காங்கிரஸுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்க விரும்பிய அண்ணா கொள்கை ரீதியாக எதிரும் புதிருமா இருந்த இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் வலதுசாரி கட்சியான ராஜாஜியோடைய சுதந்திராவையும் தங்கள் கூட்டணியில் இணைச்சிக்கிட்டார். 1964 இருந்தே திமுகவோடு நெருக்கமாகி இருந்தார் ராஜாஜி. இந்த முறை எப்படியும் காங்கிரஸை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாவை விட ராஜாஜி ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்படின்றது தான் உண்மை. இப்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே உன்னிப்பாக கவனிக்கும்படியாக இருந்துச்சு. இவங்களை தவிர சீபா ஆதித்தனாரின் நாம் தமிழர், இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் கிடையாது, அந்த கட்சியும் திமுக கூட்டணியில் இணைஞ்சது. ஆகவே தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழோட பிரச்சார பலம் கூட்டணிக்கு அருமையாக கிடைச்சது. மாப்போ சிவஞானத்தின் தமிழரசு கழகம், காயிதே மில்லத்தோட முஸ்லீம் லீக், பிரஜா சோஷலிஸ்ட் ஆகிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைஞ்சது. தமிழரசு கழகமும் நாம் தமிழர் கட்சியும் திமுகவுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டாங்க. இந்த கூட்டணி ஐக்கிய முன்னணி அப்படின்னு அழைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை தனித்தே எதிர்கொண்டது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் யாருடனும் இணையாமல் தனித்தே களம் கண்டாங்க. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் 206 தொகுதிகளை கொண்டிருந்த சென்னை மாகாணத்தில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்ததுனால மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 234ஆக உயர்ந்தது. அதாவது 1967 தான் 234 ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. இதில் 189 தொகுதிகள் பொது தொகுதிகள், 45 தொகுதிகள் தனி தொகுதிகள். கடந்த தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலிலும் பெரியாருடைய திராவிடர் கழகம் காங்கிரஸை ஆதரிச்சது. காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஈவி.கே. சம்பத், நடிகர் சிவாஜி கணேசன், கவிஞர் கண்ணதாசன், பத்மினி இவங்கெல்லாம் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஜெமினி ஸ்டுடியோஸோட சார்பில் சிவாஜி கணேசன், நாகேஷ் இவங்கெல்லாம் நடிக்க வாழ்க நம் தாயகம் அப்படிங்கிற காங்கிரஸ் பிரச்சார படமும் வெளியிடப்பட்டது. தேர்தலுக்கு ஒரே 1 மாதம் தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தேர்தல் களத்தில் பெரும் அனலை ஏற்படுத்தியது. அது என்னன்னா, திராவிடர் கழக ஆதரவாளரும் நடிகருமான எம்.ஆர். ராதா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திமுகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான நடிகர் எம்ஜிஆரை அவரோட வீட்டிலே வச்சு சுட்டார். தமிழகத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். கழுத்தில் கட்டோட எம்ஜிஆர் சிகிச்சை பெறும் படங்களும் கையை கூப்பியபடி இருக்கிற படங்களும் தமிழகம் முழுக்க ஒட்டப்பட்டுச்சு. திமுகவுடைய பிரச்சாரத்தின் முக்கிய சின்னமாக இந்த போஸ்டர் உருவெடுத்தது. இந்த தேர்தலுக்காக விரிவான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக.
அரிசி பஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவானதால் அதை அந்த தேர்தலில் மைய பிரச்சனையாக மாற்ற விரும்பிய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் ₹1 3 படி அரிசி வழங்கும் அப்படின்னு சொன்னார். 3 படி இல்லாட்டாலும் பரவாயில்ல, 1 படி நிச்சயம் அப்படின்னாரு. படி அரிசி திட்டம் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி மக்களோட மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸின் சார்பில் காமராஜர் விருதுநகர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டார். திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணா இந்த தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலை. இதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் அண்ணா போட்டியிட்டார். மு கருணாநிதி சைதாப்பேட்டையிலும், எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியிலும் போட்டியிட்டாங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, அரிசி பஞ்சம், திமுகவின் வலுவான கூட்டணி, தேர்தல் நெருக்கத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டது, இப்படி எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு சாதகமான காற்று வீசுறத உணர்த்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சென்னை மாகாணத்திற்கான சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மொத்தமாக 778 பேர் களத்தில் இருந்தாங்க. February 5, 18, 21 இப்படி 3 கட்டங்களில் தேர்தல் நடந்தது. திண்டிவனம் தொகுதியில் மட்டுமே தேர்தல் நடக்கலை, தள்ளி வச்சுட்டாங்க. எஞ்சி இருக்கிற 233 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வச்சுது. திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணிக்கு பெரும் வெற்றி கிடைச்சிருந்தது. நெடுஞ்செழியன், மு கருணாநிதி, எம்ஜிஆர், சீபா ஆதித்தனார், மாப்போசி, இப்படி திமுகவுடைய சார்பில் போட்டியிட்ட பெரும் தலைவர்கள் எல்லாருமே வெற்றி அடைஞ்சாங்க. காங்கிரஸ் கூடாரத்தை தோல்வியின் அலை அடித்து சென்றிருந்தது. முந்தைய பக்தவச்சலம் அமைச்சரவையில் இடம்பெற்ற எல்லா அமைச்சர்களும், குறிப்பாக பூவராகவனை தவிர எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க. காமராஜரே தன்னுடைய சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் மாணவர் தலைவரான பே. ஸ்ரீனிவாசனிடம் 1285 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தார். தமிழகமே திரும்பி பார்த்துச்சு. காமராஜர் தோற்று போயிட்டாரா, ஒரு மாணவர்கிட்டையா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்துச்சு. 174 இடங்களில் போட்டியிட்ட திமுக 137 இடங்களை கைப்பற்றுச்சு. 232 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 51 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி அடைஞ்சது. திமுக கூட்டணியில் இருந்த சிபிஎம் 11 இடங்களையும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்களையும், சுதந்திரா கட்சி 20 இடங்களையும், தனித்து நின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும் பிடிச்சது. பாரதிய ஜனசங்கம் ஒரு இடத்தையும் பிடிக்கல. தமிழ்நாடு முழுவதும் வைரஸ் பரவி இருப்பதை நான் பார்க்கிறேன். மக்களை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார் தோல்வியடைந்த முதலமைச்சர் பக்தவச்சலம். ஆனால் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? மக்கள் மாற்றத்தை விரும்பி இருப்பதா நான் பார்க்குறேன். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தான் திமுகவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. மக்கள் தீர்ப்புக்கு நான் தலை வணங்குகிறேன். திமுக மந்திரி சபை அமைத்து வெற்றிகரமாக செயல்பட வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னார் காமராஜர். காமராஜர் தோல்வி அடைந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததா சொன்னார் திமுக பொதுச் செயலாளர் அண்ணா. ஒரு புதிய சமுதாயத்தின் உதயம், நமது பொற்காலத்தின் விடிவெள்ளி அப்படின்னு மருத்துவமனையில் இருந்தபடியே அறிக்கை வெளியிட்டார் எம்ஜிஆர். தமிழகத்தை புரட்டி போட்டிருந்தது அந்த தேர்தல் முடிவுகள். திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைத்ததை அடுத்து திமுக எம்எல்ஏக்கள் இணைந்து அண்ணாவை முதலமைச்சராக தேர்வு செஞ்சாங்க. இதனையடுத்து ஆளுநர் உஜ்ஜல் சிங் திமுகவை ஆட்சி அமைக்க கூப்பிட்டார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு அண்ணா தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றாங்க. முதலமைச்சரான அண்ணா நிதித்துறை, உள்துறை ஆகிய 2 துறைகளை தன் வசம் வைத்துக் கொண்டார். நெடுஞ்செழியன் கல்வித்துறை அமைச்சராகவும், மு கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டாங்க. இவங்களை தவிர திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் மதியழகன், கோவிந்தசாமி, சத்தியவாணி முத்து, மாதவன், சாதிக் பாட்ஷா, முத்துசாமி, இப்படி நிறைய பேர் அமைச்சரவையில் இடம் பிடிச்சாங்க. முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாக திமுக தலைவர்கள், குறிப்பாக அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி, இவங்கெல்லாம் பெரியாரை போய் சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. தன்னுடைய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு போட்டியிடலைன்னு, சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கப்பட்டார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் முரசொலி மாறன் வெற்றி பெற்றார். இந்த சட்டமன்ற தேர்தலோடு இணைந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக பெரும் வெற்றியை அடைந்திருந்தது. திமுக 25 இடங்களையும், சுதந்திரா கட்சி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது ராஜாஜியோட கட்சி 6 இடங்களையும், சிபிஎம் 4 இடங்களையும், முஸ்லீம் லீக் 1 இடத்தையும் பிடிச்சிருந்து காங்கிரஸ் கட்சியால் வெறும் 3 இடங்களை மட்டுமே பிடிக்க முடிஞ்சது. இப்படி எல்லோருமே திரும்பி பார்க்கக்கூடிய தேர்தலாக 1967ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. 67க்கு அப்புறம் எப்போ தேர்தல் நடந்துச்சு, அந்த ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் அரங்கேறின அப்படின்றத பற்றிலாம் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Subscribe to One India and never miss an update.